Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அந்த மிக்சர். இது பாத்தீங்கன்னா 2 கப் கடலை மாவுல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு குயிக்கா ஒரு மிக்சர். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு நான் அழுத்தி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கடை அரிசி மாவு தான் யூஸ் பண்றேன். இது சேர்த்துட்டு இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கு அப்புறம் நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கலந்த மாவுல நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரே முட்டுக்கா தண்ணி ஊத்தினா ரொம்ப நமக்கு தரவரா போயிடும். அதனால தெளிச்சு நல்லா கொஞ்சம் மாவு நமக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகுன பதமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மாவு நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த சூடான எண்ணெய் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறு மொறுன்னு மிக்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க நான் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க ஓமப்பொடி புளிகிற அச்சில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பிசு பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு நாம் நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு தாங்க இருக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம அதை எடுத்து பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா வந்து வேகுது. நல்லா லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுனால இப்போ கொஞ்சம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. டக்கு டக்குன்னு நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே சலசலப்பு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் அதே பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்து வச்சுருக்கேன். அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு முன்னே நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கலாம். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மாவை கரைச்சிக்கலாம். இதுக்கும் அப்படி தான் நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றுற அளவுக்கு நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கும் நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ சூடான இந்த எண்ணெயில் இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து இந்த மாவை எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ஃப்ளேமை வந்து குறைக்காதீங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வைக்கும்போது பாருங்கள் முத்து முத்தாக விழுது. இந்த மாதிரி விழுந்தால் தான் வந்து நல்லா குண்டு குண்டாக நமக்கு பூந்தி கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் வேகும். இப்போ இது நல்லா வந்து சலசலப்பு அடங்கி நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே இந்த காரா பூந்தியை எடுத்துலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டிலே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலர் வரணும். இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் அந்த கரண்டியே வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இது வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். இது உடனே வந்து ஃப்ரை ஆயிருங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அதனால் உடனே நம்ம இந்த மாதிரி கலர் மாறணுன்னு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த கரண்டியே வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். இது கோல்டன் கலர் ஆகணும். இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள் நான் வச்சுருக்கேன் 1/4 கப் அளவுக்கு நான் அவல் கெட்டி அவல் வச்சுருக்கேன். இதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தோலோடையே தட்டிக்கோங்க. அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து வறுத்து நம்ம எடுத்து எல்லாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள் இதை நம்ம பொரிச்சதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அவ்வளோதான் நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஓமப்பொடியை சேர்த்து நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த பொரிச்ச அந்த காரா பூந்தியும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே மற்ற பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதெல்லாம் எண்ணெய்லாம் நல்லா இருத்துட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ மேலே இப்போ போட்டதுக்குலாம் மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இதுக்கு பெருங்காயம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இப்போ சேர்த்துட்டு எல்லாம் நம்ம ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டோம்னா கம கமன்னு சூப்பரான மிக்சர் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.